ஓம் அகத்தீஸ்வராய நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தைப்பூசம். திருமணம், குழந்தை வரம், செல்வம் சேர மற்றும் நினைத்த வேண்டுதல் நிறைவேற தைப்பூச வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் வாங்க பார்க்கலாம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடப்பது வழக்கம். ஏராளமான பக்தர்கள் பால்குடம், காவடி உள்ளிட்டவற்றை ஏந்தி வந்து முருகனை இந்த நாளில் வழிபடுவார்கள். தைப்பூசமானது தை மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும். தைப்பூசம் கொண்டாட பல புராண கதைகள் சொல்லப்படுவது உண்டு. தைப்பூசத்தன்று காவடி தூக்குவது மிக முக்கியமான வேண்டுதலாகும். தைப்பூசம் தோன்றிய வரலாறு: முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தாரகாசுரன் என்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாளில்தான் வதம் செய்தார். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகளையும் உள்ளடக்கிய சக்திவேலை வாங்கியதும் இதே நாளில்தான். முருகப்பெருமானுக்கு தான் அளித்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் முன் தோன்றி பார்வதி தேவி காட்சி கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாள்தான் என புராணங்கள் சொல்கின்றன. ஞான பண்டிதனான முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனுக்கே பிரணவ மந்திரத்திற்கு பொருளை உபதேசம் செய்ததும் இதே நாளில்தான். வள்ளியை திருமணம் செய்ததால் உடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் காட்சி தந்ததும் தைப்பூச நாளில்தான் என சொல்லப்படுகிறது. தைப்பூசம் எப்படி சிவனுக்குரிய நாளாக தொடர்பு பெறுகிறது வாங்க பார்க்கலாம். மார்கழி திருவாதிரையில் சிதம்பரத்தில் சிவபெருமான் தனித்து நடனம் ஆடியதை கண்ட பார்வதிக்கு தானும் இதேபோல் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்த வேண்டும் என ஆசைப்பட்டு பராசக்தி தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடியது தைப்பூச நாளில்தான். சிதம்பரத்தில் சிவன், பார்வதி இருவரும் இணைந்து ஆனந்த நடனம் ஆடியதும் தைப்பூச திருநாளில்தான். முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாளில்தான் என சொல்லப்படுகிறது. தைப்பூச நாளில்தான் நீர் உருவானதாகவும் அதிலிருந்து உலக உயிர்கள் உருவானதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட தோட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். குழந்தை வரம், திருமணம், ஆயுள், குடும்ப ஒற்றுமை ஆகியவை கிடைப்பதுடன் தைப்பூசத்தன்று முருகனுக்கு நடக்கும் பூஜை, அபிஷேகங்களை கண்டால் சகல பாவங்களும் நீங்கும், தோஷங்கள் நீங்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும். பழனி மட்டும் அல்லாமல் புகழ்பெற்ற அனைத்து முருகன் ஆலயத்திலும் பக்தர்கள் காவடி ஏந்தி பாதயாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கம். அளவில்லாத பலன்களை அள்ளித்தரும் பல சிறப்புகளை கொண்ட தைப்பூச திருநாள் 2024ஆம் ஆண்டில் ஜனவரி 25ஆம் தேதி வருகிறது. அதுவும் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் வருவதால் இந்த ஆண்டு தைப்பூசம் கூடுதல் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை மட்டுமின்றி பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் குரு பகவானையும் வழிபடுவது அதிக சிறப்பு வாய்ந்ததாகும். தைப்பூசத்தன்று விரத இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். அன்று 3 வேளையும் பால், பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும். முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகள் உள்ளிட்ட பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக ஓம் சரண பவ என 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபட வேண்டும். மாலையில் ஆலயம் சென்று முருகப்பெருமானை தரிசித்த பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். தைப்பூசத்தன்று விரதம் இருந்தாலும் விரதம் இல்லாவிட்டாலும் முருகப்பெருமானை ஆலயம் சென்று சுத்தமான நெய் அல்லது எலெண்ணெய் தீபம் 6 ஏற்றி பிரார்த்தனை வைத்து வாங்க. கட்டாயம் முருகப்பெருமான் அருளால் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். தைப்பூச நன்னாளில் என்ற தான தர்மங்களைச் செய்ய பலன்கள் இரட்டிப்பாகும். ஜோதியே கடவுளின் சொரூபம். ஜோதி தரிசனத்தின் மூலமாகவே இறையை உணர்ந்து முக்தி அடையலாம் என்பதால் ஜீவசமாதி அடைந்த மகான்களை ஜோதி வடிவில் வழிபடுவது சிறப்பு. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஆன்மீக உண்மையை உலகுக்கு உணர்த்தி தைப்பூசத்தன்று இறைவருடன் இரண்டர கலந்தார். இதனை குறிக்கும் விதமாக அவர் சமாதியான வடலூரில் தைப்பூசத்தன்று நடைபெறும் ஜோதி தரிசன விழாவில் கலந்து கொள்வது சிறப்பு. வாய்ப்பு உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள்.